படம் எப்படி இருந்தது ஆடியன்ஸை கேளுங்க, என்ன கேட்கறதோட ஆடியன்ஸ் பதில் சொல்றது எனக்கு ரொம்ப முக்கியங்க. தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய படம் பண்ணணும், நிறைய ஆடியன்ஸோட நான் படத்தை பார்க்கணும்னு எதிர்பார்க்குறேங்க. தேங்க்யூ. சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஓகே, நல்லா நடிச்சிருக்கு. அப்படிங்க அதை விட கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்கு. அதை விட கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகிற மாதிரி. செகண்ட் பார்ட் ஓகே, நல்லா இருக்கு. நிறையா பண்ணிட்டு சொல்லுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சண்முக பாண்டியன் சரத்குமார் காம்போஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லோரும் வந்து பாருங்கள். கதை வந்து சொல்கிறது வந்து அவங்க ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ட்ரக்ஸ் வேண்டாம் அந்த மாதிரி தான். காமெடி வந்து ரொம்ப இல்லை, அவரோட பழைய முந்தின படங்கள் மாதிரி இல்லை. ஆனால் நல்லா இருக்குது சார் படம். காம்போ நல்லா இருக்கு. இருந்துச்சு சார், நிறைய இடங்களில் சிரிக்கும். ஓகே சார், நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு சார். சூப்பராக அடிச்சிருக்காங்க சார். என்ன சார்? இல்லை சார், சண்முகம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அது தெரியல சார் எனக்கு. நல்லா இருக்கு பார்க்க. என்ன சார்? ஃபைட்டில் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குமா? கதை என்ன, கிராமத்து கதை, வேற ஒன்றும் இல்லை. பையன் நல்லா நடிச்சிருக்காப்ல. ரெண்டு பேரும் இணையாக நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப சீரியஸாக தான் போயிருந்தது. பார்க்க ஒரு அடுத்து என்ன வரணும் எதிர்பார்த்து போட உட்காந்து. ஓகே. டைமே பாஸ் ஆனதே தெரியல, நல்லா போயிடுச்சு. மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு பெருசாக ஒன்றும் கிடையாதுல்ல. சொல்லுங்க. படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கள் தம்பி நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் நல்லா நடிக்கணுன்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்குது ஒவ்வொரு சீனிலையும். அவர் எப்படி ஃபைட் போடுவார் அதே லெவலுக்கு இருக்கார் இவரும். என்னங்க சார்? இப்போ இதுதானே கெஞ்சல் தானே நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்குது. லாஸ்ட்டில் ஒரு அந்த டாம் காட்டுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. லாஸ்ட்டு ஃபினிஷிங் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. இளையராஜா சாரும் இது நம்ம யுவன் ராஜா பண்ணியிருக்காருல்ல, நல்லா இருக்குது. பாட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு காம்போவும் நல்லா இருக்குது. மாமா மச்சா காம்போவும் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கவனிக்கல. என்ன சொல்ல, பாதியில் தான் பார்த்தோம். என்ன சொல்ல வரோம், நல்லா இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், சில்ட்ரனோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு. காம்போ நல்லாயிருக்கு. நல்லா சூஸ் பண்ணி நல்லா போட்டிருக்காங்க காம்போ. ஓகே, நாங்கள் கேப்டன் பிரபாகரனை தான் பார்த்தோம். ஓகே, நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. மியூசிக், பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. காமெடி, ஆக்ஷன் ரெண்டுமே கலந்துருக்கு. இல்லை, இதில் காமெடியும் ஆக்ஷனும் கலந்துருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது. சொல்லி முடித்த மறுபடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். போர் அடிக்காமல் இருக்க ஒரே விஷயம் அவ்வளோதான். காமெடி இருக்குது. விஜயகாந்த் பையனுக்காக பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யார் சிறப்பாக மற்ற எல்லா படத்தை விட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நல்லாவே. இல்லை, மெசேஜ் வந்துட்டு ஒரு உண்மை ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது அவ்வளோவா சரியாக கனெக்ட் பண்ணலை. பட் ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டாக முடிச்சிட்டாங்க படத்தை. சரத்குமார் தான் மெயின் ஹீரோனா. சரத்குமார் தான், அவர் தான். இல்லை, லேகெல்லாம் வருது. டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. இன்டர்வல் வந்ததும் தெரியல, படம் முடிஞ்சதும் தெரியல. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு படம். மியூசிக் ஈவெண்ட்ஸ் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதே தான் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதே தான் பண்ணியிருக்காரு. சீரியஸான விஷயம் கூட நம்ம சீரியஸ்னு பார்த்தா அடுத்த செகண்ட் பார்த்தா அது காமெடி ஆக்கி விட்டுறாரு. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம்.
படம் சூப்பராக இருக்குது பிரதர். கொம்பு செவி சொன்மைய பாண்டியன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. அந்த ஓப்பனிங் சீன்ஸை வந்து விஜயகாந்த் சார் திருக்கத்தி கல்லன் இருந்த மாதிரி அந்த முடி அவர் பார்வை லுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. ஃபைட்டு நல்லாயிருக்கு, சாங்கு நல்லாயிருக்கு. அருமையாக அந்த பொன்ராம் சாருடைய கலவை காமெடியும் அருமையாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு படம். காமெடி சூப்பராக இருக்குது. நல்லா சிரிக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். கொம்பு செவி அவர் மதுரைக்காரரு, அதனால் அந்த ரத்தம் அப்படியே இருக்குது. கொம்பு செவி விட்டாங்க, அருமையாக வந்துடுவார். லேக் எதுவுமே இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், கிளாமர் எதுவுமே கிடையாது. அவ்வளோ கிளாமர் எதுவுமே கிடையாது, அழகாக பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 பேர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. ஹீரோனி ஓகே தான், அவங்களுக்கு உண்டான வேலை அவங்க பார்த்துருக்காங்க. ஏதோ சன்மை பாண்டியன் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் தான் கொம்பு செய்வி விட்டாங்க, நல்லா அருமையாக இருக்குது. கொம்பு செய்வி அந்த மதுரைக்கு உண்டான பவர் அவர் கண்ணிலையும் இருக்குது, அவர் ஆக்டிங்லேயும் இருக்குது. அந்த ஒரு கேப்டன் மாதிரியே இருக்குது, அப்படியே இருக்குது. என்ன சொல்கிற விட நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கதை தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் தான். இந்த ஃபேமிலியோட ஜாலியாக வந்து பார்க்கலாம். வந்தால் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்து போகலாம், டைம் பாஸ் ஆகும். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமத்து மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் ஏதோ 1996 ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை சப்போர்ட்டாக கவர்மெண்ட் இந்த வெள்ளத்தால் பாதிச்சவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. மெசேஜ் கிராமத்து ஓரியன்ட் தான். பக்காவாக மேட்ச் ஆகிடும் இந்த படத்துக்கு. சூப்பராக காம்பினேஷன் நல்லா இருக்குது. பக்கா மேரேஜ். ஆரம்பத்தில் விஜயகாந்த் சார் எப்படி சரத்குமார் சார் ஹெல்ப் பண்ணாரோ, இப்போ சரத்குமார் சார் அதை தான் நிறைய பேட்டில் சொல்லியிருக்காரு. அதை இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சரத்குமார் சார். இருக்கு, காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது. எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாட்டு மியூசிக்லாம் யூஸ் நல்லா இருக்குது. படத்தோட ஒன்றி போகுது. அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஒரு சில டைம் அந்த இடைவேளைக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா பீக்கில் ஸ்டார்ட் ஆகிடுது. நல்லா சண்முக பாண்டியன் இல்லை போதும், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காங்க, நல்லா மேட்ச் ஆகுது. ஒன்றும் அவ்வளோ வந்து இங்கே இன்னும் ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரிலாம் இல்லை, நல்லா பக்காவாக புரிஞ்சிருக்குது. கிராமத்து ஓரியன்ட் போனால் இவர் படம் நல்லா மேட்ச் ஆகுது. அது ஓகே தான், சொல்ல வேண்டியதாக சொல்லியிருக்காங்க. படம் ஒரு ஜாலியான படம் ப்ரோ. நீங்கள் வந்தீங்கன்னா தேட்டருக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கோம். அப்படி தான் படம் இருக்குது. சரத்குமார் சார் டியூடில் இருந்து அந்த மனுஷன் உண்மையாக சரத்குமார் சார்லாம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஜிம். டியூடாக இருக்கட்டும், 3 BHKவாக இருக்கட்டும், இல்லை போர் தொழிலாக இருக்கட்டும், எந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாலும் நான் நடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி நடித்து இறங்கி பண்ணியிருக்காரு. இந்த கொம்பு செய்வி படத்தில் சண்முக பாண்டியன் அவர் ஒரு ஹீரோனா, சரத்குமார் சார் ஒரு ஹீரோ. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து எப்படி தேடுறாருன்னு தெரியல. பொன்ராம் சார் அவரோட டிஎஸ்பி படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் ஹீரோயின் வந்து WWE இருக்கிற மாதிரி இருக்காங்க. உண்மை அதுதான். ஒரு சீனில் வந்து சண்முக பாண்டியன் அவருக்கும் அந்த ஆக்ட்ரஸ் போலீஸ் யூனிஃபார்ம்லேயே ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் மேன் தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்காங்க அந்த ஹீரோயின். நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஒன்னா இன்னொரு ஹீரோ இவன் இன்னொரு ஹீரோ படத்தில். அப்படி ஒரு மியூசிக்கு, நல்ல ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன இதை தாண்டி படத்தில் யுவன் சார் மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ். இதை தாண்டி இன்னொன்னா லொக்கேஷன் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கூமாப்பட்டி ஹைலாண்டு மாதிரியே காமிச்சிருக்கிறார் லொக்கேஷனை. அது வந்து படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டு. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கே மதுரை போயிட்டு உசிலம்பட்டி, நான் அந்த பக்கம்லாம் போனதில்லை. ஸோ அந்தளவுக்கு லொக்கேஷன் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்ததுங்க. சேம் பொன்ராம் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான். ஸோ பொன்ராம் சினிமேட்டிக் தான். என்ன சூரியனில் என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் யோசித்தேன். பட்டு படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி. அது அங்கங்கே 4-5 காமெடின்னு இருக்காங்க. சரத்குமார் சார் ஒரு பக்கம் பின்றாரு, நல்லா இருக்கு, ஒரு ஜாலியாக இருக்கு, பார்க்கலாம். ஓகே, செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து மக்களுக்காக எடுத்து சொல்கிற கதைகளை எங்கள் கேப்டன் நடித்தார். ஒவ்வொரு கதையிலையும் அவரோட படத்தில் ஒவ்வொரு கதை இருக்கும் மக்களுக்காக வேண்டி.
ஆனால் இது மிகப்பெரிய அருமையாக அவரோட பிள்ளை இன்னைக்கு அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கு. அவரை பார்க்கும்போது கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவர் நல்லா வரணும், நல்லா வருவார். எந்த மாதிரி கான்செப்ட்னா, இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து அவங்களோட இடத்தெல்லாம் வந்து டேம் ஆக்கி, ஏரி ஆக்கி, குளமா அதை வந்து இவங்க ஒரு இதாக்கிட்டு அந்த மக்களை வந்து வெளிக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி ஒரு கதை இது. ஹீரோ செம்மையா நடிச்சுக்கிறாரு. அவரை மாதிரி செம்ம உண்மையிலேயே நல்ல ஒரு அளவுக்கு படம் அருமையா இருக்கு. அவரோட கதையும் அதோட நம்ம சரத்குமார் சார் கூட சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகா, அவர் ஒரு நாட்டாம ஆனாலும் கூட செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த பாப்பா நல்லா நடிச்சிருக்கா. இந்த கதை நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட்டு, அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் கூட தம்பியுடைய கண்ணில் தண்ணி வரும்போது நாங்களாம் எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்தது.